நாகேஸ்வரத்தில் அருள் புரிவாயே. ஸ்ரீராகு பகவான் தினம் உன்னை பணிவோம், வேண்டிய பலனை எளிதில் பெறுவோம். நன்மைகள் செய்யும் நாயகன் நீயே, நாகேஸ்வரத்தில் அருள் புரிவாயே. ஸ்ரீராகு பகவான் தினம் உன்னை பணிவோம், வேண்டிய பலனை எளிதில் பெறுவோம். ராகு உந்தன் பெயர்ச்சியினாலே வாழ்வில் மாற்றம் நிகழ்த்திடுவாயே. யோக காரகன் என்றே உன்னை ஜோதிடர் அழைப்பது முற்றிலும் உண்மை. உன்னை போலே கொடுப்பார் இல்லை, உலகில் இதனை மறுப்பார் இல்லை. ஏழையும் உன்னால் செல்வந்தனாவான், எட்டா உயரம் வாழ்க்கையில் காண்பான். திருமண தடையை விலக்கிடுவாயே, புத்திர தோஷம் போக்கிடுவாயே. முறையுடன் உன்னை வணங்கிடுவோமே, மலர்ந்த முகத்துடன் நீ அருள்வாயே. வருக வருக ராகு வருக, வழிபடுவோரை காத்திட வருக. தருக தருக மங்களம் தருக, எளியவர் தமக்கு ஏற்றம் தருக. வருக வருக ராகு வருக, வழிபடுவோரை காத்திட வருக. தருக தருக மங்களம் தருக, எளியவர் தமக்கு ஏற்றம் தருக. பணியில் பதவி வழங்கிட வருக, தொழிலில் வளர்ச்சி தந்திட வருக. எதிரியை வெல்லும் துணிவை தருக, எங்கள் குறையை தீர்த்திட வருக. வளமை நிறைந்த வாழ்வினை தருக, வறுமை நிலைமை போக்கிட வருக. கடனை அடைக்க துணையாய் வருக, கடைக்கண் பார்வை வீசிட வருக. தீரா நோய்களை தீர்க்கவே வருக, அந்நிய தேசம் சென்றிட அருள்க. பாராமுகமாய் இருப்பதை விடுத்து பரிவுடன் பார்த்திட நீயே வருக. நீல சிம்மம் ஆடு போன்ற வாகனம் ஏறி வலம் வருவாயே. மந்தாரை மலரால் மாலை அணிந்து மகிழ்ந்தே நீயும் அருள் புரிவாயே. நீல சிம்மம் ஆடு போன்ற வாகனம் ஏறி வலம் வருவாயே. மந்தாரை மலரால் மாலை அணிந்து மகிழ்ந்தே நீயும் அருள் புரிவாயே. அசுரர் குலத்தில் அவதரித்தவனே, அமுதம் உண்ண ஆசைப்பட்டாயே. தேவர் வடிவம் நீ எடுத்தாயே, கூட்டத்தில் நீயும் கலந்து கொண்டாயே. திருப்பார் கடலை கடைந்த போது அமுத கலசம் வெளியே தெரிய, தேவர்கள் யாவரும் அகமகிழ்ந்தாரே. ஆவல் பொங்கிட அமர்ந்திருந்தாரே. சூரிய சந்திரன் இடையே நீயும் பந்தியில் புகுந்து அமர்ந்து கொண்டாயே. தேவர்கள் போலே உருவம் மாற்றி வந்ததை அறிந்தார் ஆதவன் மதியே. மோகினி வடிவில் திருமால் வந்து அமுதம் கொடுக்க, நீ அதை உண்டாய். சந்திர சூரியன் உண்மையை சொல்லி உன்னை காட்டி கொடுத்தார்தானே. கடும் சினம் கொண்ட திருமால் தனது
செய்யும் ஆற்றல் உனக்கே உண்டு என்பதை உலகோர் அறிவது நன்று. எந்த வீடும் சொந்தம் இல்லை, ராசி எதுவும் சொந்தம் இல்லை. எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அந்த பலனை வழங்கிடுவாயே. மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இவற்றில் நீ இருந்தாலோ, கேந்திரம் தன்னில் கிரகம் இருந்தாலோ பர்வத யோகம் உண்டாகிடுமே. இதனால் அந்த ஜாதகக்காரர் செல்வ சீமான் போலே வாழ்வார். அரசனுக்கொப்பாய் மதிப்பை பெறுவார். அதற்கு காரணம் நீயே என்பார். மூன்று 6 11ஆம் இடத்தில் நீ இருந்தாலே யோகம் வருமே. வேண்டும் வரங்கள் எதுவென்றாலும் உந்தன் கரங்கள் பரிசாய் தருமே. பாலால் உனக்கு அபிஷேகம் செய்ய தோஷம் யாவும் விலகும் தானே. தீரா பிணிகள் யாவும் உடனே தானாய் மறையும், நலமே விளையும். நாக பூஜை துர்க்கை பூஜை நாளும் செய்ய நலமருள்வாயே. தேக நலனை தருவாய் நீயே. திருவடி பணிந்தோம் ஏற்றிடுவாயே. உளுந்து தானம் வழங்குவதாலும் கோமிதக மோதிரம் அணிவதனாலும் உந்தன் தோஷம் பணியாய் மறையும். உலகோர் நெஞ்சில் நிம்மதி நிறையும். கருநிற ஆடை அணிவிப்போமே. நீலமந்தாரை இலுப்பை பூவால் அழகாய் உன்னை அலங்கரிப்போமே. அருகம் புல்லால் யாகம் செய்வோம். தீபம் ஏற்றி ஆரத்தி காட்டி உந்தன் திருவடி வணங்கிடுவோமே. நேரும் இன்னலை தடுப்பாய் நீயே. நெஞ்சம் மகிழ செய்வாய் நீயே. உளுத்தம் பருப்பு பொடியுடன் அன்னம் உனக்கே நாங்கள் படைத்திடுவோமே. வளமுடன் வாழ வழிவகுப்பாயே. வரங்கள் வழங்கி மகிழ்வேப்பாயே. கும்பகோணம் அருகே உந்தன் திருநாகேஸ்வர திருத்தலம் உண்டு. அதனை தேடி வருவது நன்று. ராகு காலம் நேரம் தனிலே துர்க்கை அம்மனை துதிப்போம் நாங்கள். எலுமிச்சை கனியில் திருவிளக்கேற்றி இந்தருள் வழங்க வேண்டிடுவோமே. உற்று இருக்கும் இடமே சென்று மஞ்சள் குங்குமம் திலகம் தீட்டி முட்டையும் பாலும் படைத்திடுவோமே. முன்வினை அகல முறையிடுவோமே. உளுந்து வடையை உனக்கே படைத்து உந்தன் அருளை வேண்டிடுவோமே. தளர்வில்லாமல் வாழ்க்கை தழைக்க தருவாய் நீயே. நல்லருள் எமக்கு கோள்கள் ஏழும் முன்னோக்கி செல்ல நீயும் கேதுவும் பின்னோக்கி வருவீர். பாதம் வணங்கி பணிவுடன் கேட்டால் வாரி வள்ளலால் நன்மைகள் தருவீர். நல்ல
வாசம் அரசியல் உலகில் ஆளுமை செய்ய உந்தன் அருளே ஒரு துணையாகும். மந்திரி பதவி தருபவன் நீயே, மனதார உன்னை வணங்கிடுவோமே. அனுகூலராகு கடை கண் பார்க்க ஏழையும் ஒரு நாள் அரக்கன்னாவான். மந்திரம் தந்திரம் கண் கட்டி வித்தை எல்லாம் உந்தன் திருவிளையாடல். சிவபெருமானை நீ தொழுத தலமே திருநாகேஸ்வரம் என்பது ஆகும். சுசீல முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்கிட நீயே ஈசனை பணிந்தாய். இதனால் தானே பரமன் இங்கு நாகநாதராய் நாமம் பெற்றார். தொடரும் தோஷம் விலகிட இங்கே தொழுதிட வருவார் அடியவர் பலரே. பாம்பின் உடலும் மனித தலையும் தாங்கிய நீயே இத்திருத்தலத்தில் மனித உடலுடன் தரிசனம் தந்து மகிழ்விப்பாயே அடியவர் நெஞ்சை. நாகநாதர் ஆலயம் உள்ளே இரண்டாம் பிரகார தென்மேற்கு மூலையில் நாகவல்லி நாககன்னி தேவியருடனே நீ அருள்வாயே. தோஷம் விலக தொல்லைகள் அகல தீபம் ஏற்றி வழிபடுவோமே. வாழும் காலம் வளமாய் அமைய வழி வழி மரபை கடைபிடிப்போமே. ராகு தோஷம் முற்றும் விலக 21 தீபம் ஏற்றுக. திருமண தடைகள் சட்டென அகல 21 தீபம் ஏற்றுக. கால சர்ப்ப தோஷம் நீங்க 21 தீபம் ஏற்றுக. சர்ப்ப தோஷம் விரைந்தே அகல 48 தீபம் ஏற்றுக. களத்திர தோஷம் பனியென மறைய 108 தீபம் ஏற்றுக. தோஷ நிவர்த்தி பலனை கொடுக்கும் நினைத்தது யாவும் நலமாய் பலிக்கும். உன்னை கண்டு உலகம் அஞ்சும் உன்னிடம் நாங்கள் அடைந்தோம் தஞ்சம். நல்லது செய்யும் நாயகன் நீயே, நாளும் பொழுதும் நீ அருள்வாயே. திருநாகேஸ்வரத்தில் தினமும் உனக்கு பாலபிஷேகம் சிறப்புடன் நடக்கும். அரிய காட்சியை காண்பவர்க்கெல்லாம் அளவில்லாத ஆனந்தம் கிடைக்கும். உந்தன் மேனியில் பாலை ஊற்ற நீல நிறமாய் மாறுதல் சிறப்பு. திருவடி கீழே பணியும் போது வெண்ணிறமாக தெரிவது வியப்பு. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் 4 வேளையும் பாலாபிஷேகம். மற்ற தினங்களில் 3 வேளையும் பாலாபிஷேகம் நடப்பதை காண்போம். அபிஷேகம் நடந்து முடிந்த பின்னாலே அலங்காரம் உனக்கு செய்திடுவாரே. தேவியர் இருவர் இருபுறம் இருக்க காணும் அடியவர் குளம் மகிழ்வாரே.
தாரை மலரால் அர்ச்சனை செய்வோம். மனையில் செல்வம் பெருகிட காண்போம். துர்க்கையின் தோளில் எலுமிச்சை மாலை பக்தி உணர்வுடன் சாற்றிடுவோமே. பொற்பதம் நாடி பூஜைகள் செய்து புகழுடன் மண்ணில் வாழ்ந்திடுவோமே. பச்சை கற்பூரம் பன்னீராலே உனக்கு அபிஷேகம் செய்திடுவோமே. நிச்சயம் நீயும் உள்ளம் இறங்கி நினைத்தது நடக்க அருள் புரிவாயே. ஆதிசேஷனை பாயன கொண்ட விஷ்ணுவை வணங்க